ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பழைய குளம் இருந்தது. அந்த குளக்கரையில் ஒரு விசித்திரமான நீல நிறக் கல் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு வழிப்போக்கன் அந்தக் கல்லை தற்செயலாகத் தொட்டான். உடனே அந்தக் கல் மெல்லிய குரலில் பேசியது, "உனக்கு என்ன வேண்டுமோ அதைக் கேள். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ எதைக் கேட்கிறாயோ அது உனக்குக் கிடைக்கும் போதே உனக்குப் பிடிக்காத ஒருவருக்கும் அது 2 மடங்காகக் கிடைக்கும்." அந்த மனிதன் யோசித்தான். "எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும்" என்றான். உடனே அவனுக்கு ஒரு மாளிகை கிடைத்தது. ஆனால் அவனுக்குப் பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரருக்கு 2 மாளிகைகள் கிடைத்தன. அவனுக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டது. "எனக்கு 100 தங்க நாணயங்கள் வேண்டும்" என்றான். அவனுக்கு 100 கிடைத்தது. எதிரிக்கு 200 கிடைத்தது. பொறாமை அவனது அறிவை மறைத்தது. அவன் கோபத்தில், "என் ஒரு கண்ணை மட்டும் குருடாக்கு" என்று கேட்டான். தான் ஒரு கண்ணை இழந்தால் தன் எதிரி 2 கண்களையும் இழந்து விடுவான் என்று அவன் கணக்கு போட்டான். ஆனால் அந்தக் கல் சிரித்துக்கொண்டே சொன்னது, "அன்பனே, நான் கொடுப்பது எல்லாம் நன்மைகளை மட்டுமே. தீமைகளை நான் 2 மடங்காக்க மாட்டேன். நீ கேட்டபடியே உன் ஒரு கண் மறைந்துவிட்டது. ஆனால் உன் எதிரிக்கு இப்போது 2 மடங்கு அதிக பார்வைத் திறன் கிடைத்துவிட்டது." தன்னுடைய பொறாமையால் தன் கண்ணையும் இழந்து எதிரிக்கு நன்மையைச் சேர்த்துவிட்டதை எண்ணி அவன் வருந்தினான். நீதி: அடுத்தவர் கெட வேண்டும் என்று நினைத்தால் அழிவு நமக்கே வந்து சேரும்.